எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கடை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய்லாம் அறுவடை பண்ண போகிறோங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக வந்துடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது, இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக நல்ல போஷாக்காக அடர்த்தியாக வளர்ந்து போச்சுங்க. ஒவ்வொரு செடியிலும் பெருசு பெருசாக சில வெண்டைக்காய்லாம் பறிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாகிடுச்சு. ஒரு சில காயை கட் பண்ண முடியாமல் கத்தி அங்கே கட்டெல்லாம் கிடையாதுங்க தோட்டத்தில். அதனால் கத்தி வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒன்று ஒன்று பிடிச்சி அதை அறுத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே உடச்சி எடுக்கிறது தான் நம்ம ஸ்டைல் எப்பயுமே. நீங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, நிறைய பேர் கமெண்ட்லேயே உடச்சி எடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தரை செடி வெயிட் தாங்காமல் எப்படி சாஞ்சு போயிடுச்சு பாருங்களேன். அதில் காய் நிறையா இருக்குது. அதனால் சரி சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் பறிச்சிடலாம், அப்போ தான் வெயிட் குறையும் இல்லைங்களா. அதனால் அந்த செடியை வந்துட்டு நான் அதில் இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டா வெயிட் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு குச்சி வச்சு பக்கத்தில் கட்டிடலாம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் காயும் நிறையா இருக்கிறதால வெயிட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, அது மண் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது புதுசாக செடியை போட்டாவே இப்படி தான் வளருமா எல்லா செடியுமே ஹைட்டாக. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் சில செடி வந்து கீழே விழுந்துடுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வளைஞ்சி கீழே சாய்ச்சி அந்த அளவுக்கு ஹைட் வர்றதால வளைஞ்சு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் இங்கே பாக்கி வெண்டைக்காயெல்லாம் பறிக்காமல் இருக்கு இல்லைங்களா, அதையும் உழைச்சிடுவோம். எல்லா செடியிலும் இப்போ நிறையா வெண்டைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த தண்டு வந்துட்டு உடச்சி எடுக்க முடியலை. கையால் வச்சு கஷ்டப்பட்டு பறித்து எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் காய் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய காயாக இருக்கு இல்லைங்களா, அது பறிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் சில காய் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. கட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஏன்னா பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த காய் வந்துட்டு எப்போவுமே என்னன்னு தெரியலங்க, அப்படியே வளைஞ்சே தான் வருது. அதோடய இலைகளும் பார்த்திங்கன்னா அந்த செடியில் வளைஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இது வீடியோ டைப்பில் காட்டுறதால உங்களுக்கு காட்ட முடியலை. அதுக்கப்புறம் என்ன இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் பறித்து தானே ஆகணும். மிஸ் பண்ண முடியாதுல்ல, முத்தி போயிடும். ஆனால் டெய்லி பறிக்கிறோம், பட் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது இல்லைங்களா. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் ஒன்று சூப்பராக வளர்த்துருக்குது. பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பாவக்காய். போன வாரம் ஒரு 2-3 பாவக்காய் பறிச்சிருப்பானு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பிஞ்சியாக இருக்குதுங்க. இது ஒரு பாவக்காய் தான் இன்றைக்கி பறிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பிஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறுவடை பண்ணது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.